ஹாய், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம இப்போ பன்னீரை க்யூபாக கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இந்த சைஸில். இல்லைன்னா உடஞ்சிரும் பன்னீர். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே கடாயில் பட்டர் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க ஆனியன், பூண்டு, இஞ்சி, ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, ஒரு பிஞ்ச் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் பட்டர் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச க்ரீமை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு க்ரீமுக்கு பதிலாக நான் தயிரை அடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பட்டரை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.